இது மூளை சம்பந்தமான பிரச்சனை. மனநல மருத்துவரை கேளுங்க, அவர் சரியாக வராதுன்னா நரம்பு டாக்டரை பார்க்கலாம். ஏதாவது எம்டி டிஎம் நியூரோ படித்த டாக்டரை பார்க்கலாம். இது மூளையில் உள்ள அபரேஷன்ஸு, மூளையில் உள்ள கெமிக்கல் மீடியேட்டர்ஸ் எல்லாம் மாறி போகிறதுனால வரல அப்நார்மல் பிஹேவியர் டிஸார்டர். இதை வயசு 93 ஆகிட்டில் சிலர் டிமென்ஷியா, அவங்களுக்கு அந்த காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்லாம் போயிடும். கூட்டத்தில் செய்யக்கூடாத எந்த இடத்துல எது செய்யக்கூடாதோ அதை அவங்க செய்வாங்க. அவங்களுக்கு அந்த காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன், காக்னிஷனுங்கிறது அந்த மூளையினுடைய அந்த ஒரு ஷார்ப்னஸ், எது உபயோகப்படுத்தணும் எது உபயோகப்படுத்தக்கூடாது, எந்த மாதிரி செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத நமக்கு உணர்த்தக்கூடிய அந்த சென்டர் தான் காக்னிஷன். அது ஃபங்க்ஷன் பண்ணாமல் போயிடுச்சு. என்ன பண்ண, அவுட் ஆஃப் ஆர்டர் ஆகி போயிடுச்சு. அதனால் தூக்க மாத்திரை போட்டாலும் அது அங்கே ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு அங்கே உள்ள நியூரான்ஸு அதெல்லாம் இருக்கணும்ல. தூக்கத்தை சரி பண்ணக்கூடிய நரம்புகள்லாம் அங்கே இருந்தால் தானே அங்கே போய் வேலை செய்யும். அதுவும் பிரச்சனை தான். அதனால் ரொம்ப ரேர் பாசிபிலிட்டி இது கேசஸ் இதெல்லாம். அதனால் மனநல மருத்துவர் அல்லது நரம்பு டாக்டர் அவங்களோட கம்பைண்டாக அவங்களுடைய மருந்து மாத்திரைகளை கொடுத்து ஓரளவு அவரை அமைதியாக வச்சுக்க பார்க்கணும். அவ்வளோதான். அவர் கதவை திறந்துட்டு வெளியில் போயிடாருன்னா எப்போதும் ஒரு ஆள் கூடவே ஒரு அட்டெண்டர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். கொஞ்சம் கவனமாக அவங்கள ஹேண்டில் பண்ணணும். இது நரம்பு இது மூளையினுடைய அந்த நரம்புகள்லாம் பாதிக்கப்படுறதுனால வர்றது. வயசு ஒரு காரணம். மற்றபடி அவங்க முதல்லையே கொஞ்சம் பிஹேவியர் கொஞ்சம் ஒரு சப்நார்மல் பிஹேவியர் தான் இருந்திருக்கும். அவங்க எல்லோரும் பழக மாட்டாங்க, அப்படி தான் இருந்திருப்பாங்க. அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு விட்டுரும்.